ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இட்ஸ் ஃபைசல். ஹாவ் எ குட் டே. இப்போ TN+1 மேத்தமெட்டிக்ஸில் சாப்டர் 11 தொகைநுண் கணிதம் இன்டெக்ரல் கால்குலஸில் எக்ஸாம்பிள் 11.1 கொஷின் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இன்டெகிரேட் த ஃபாலோவிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். எக்ஸை பொறுத்து தொகைப்படுத்துக. இன்டெகிரேட்னா தொகை, சரிங்களா? எக்ஸை பொறுத்து தொகைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ சிம்பிளி எப்படி அடிக்கலாம்னா எல்லா இன்டெகிரலையுமே ஐ அப்படின்னு எடுப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஐ ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்டெக்ரல் எக்ஸ் பவர் 10 டிஎக்ஸ். இன்டெக்ரல் வந்தாலே டிஎக்ஸ் ஆப்வியஸாக வந்துடும். எதை இன்டெகிரேட் பண்ண போகிறோம்? எக்ஸ் பவர் 10. அப்போ இன்டெக்ரலுக்கும் டிஎக்ஸுக்கும் நடுவில் எக்ஸ் பவர் 10 எழுதியிருக்கும், சரிங்களா? ஸோ நமக்கு தெரியும் இன்டெக்ரல் ஒர்க் என்ன, பவரில் ஒன்று கூட்டணும், கிடைச்ச நம்பரை கீழே எழுதணும், சரிங்களா? ஸோ பவரில் ஒன்று ஆட் பண்ணால் எக்ஸ் பவர் 10+1, அந்த டைம் அப்படியே கீழே வரும் 10+1. ஸோ நார்மல் இன்டெக்ரல் லிமிட் எதுவுமே இல்லை அப்படிங்கிறனால ப்ளஸ் ஒரு சி சேர்த்துக்கணும். ஸோ சிம்பிளி பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 11/11 + c, சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஷினோட ஆன்சர். தென் செகண்ட் சப்டிவிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ ஈக்குவல் டு இன்டெக்ரல் 1/x⁻10 × dx. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா இன்டெக்ரல் x⁻−10 dx அப்படின்னு எழுதிக்கலாம். இன்டெக்ரல் x⁻−10 அப்போ என்ன ஆகும்? x⁻−10 + 1 டிவைடட் பை -10 + 1 + c, சரிங்களா? x⁻−10 + 1 x⁻−9 பை -10 + 1 வந்து -9 ப்ளஸ் ஒரு c, சரிங்களா? செகண்ட் கேஸ் இப்படி முடிச்சிடலாம். தென் தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஈக்குவல் டு இன்டெக்ரல் √x dx. தேர்ட் இன்டெக்ரல் வந்து என்ன இருக்குன்னா √x dx. ஸோ அப்போ என்ன செய்யுங்க, எல்லாத்தையுமே நம்பர் ஃபார்மெட் எழுத பாருங்கள். இன்டெக்ரல் √xங்கிறத x⁻1/2 dx அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? √xங்கிறத x⁻1/2 dx எழுதலாம். ஸோ இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணோம்னா x⁻1/2 + 1, பவரில் என்ன நம்பர் இருக்கோ அது கூட +1, அவ்வளோதான், டிவைடட் பை 1/2 + 1 ப்ளஸ் ஒரு c. ஓகே, ப்ளஸ் ஒரு c. ஸோ இப்போ மேலே பாருங்க 1/2 + 1 அப்படிங்கிறது 3/2. அப்போ x⁻3/2 பை ஒரு 3/2 ப்ளஸ் ஒரு c. ஓகே, ஸோ அப்போ ஐ ஈக்குவல் டு இந்த 3/2 ரெசிபரபிள் எடுத்தோம்னா 2/3, தலைகீழ் எடுத்தால் இந்த 3/2 தலைகீழாக முன்னாடி போகிறப்ப 2/3 x⁻3/2 ப்ளஸ் c, சரிங்களா? ஸோ இது தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். தென் ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன இருக்குன்னா 1/√x. இதே செக்மெண்ட் தான் 1/√x. I ஈக்குவல் டு இன்டெக்ரல் 1/√x dx. எப்படி எடுக்கலாம் பாருங்கள், இன்டெக்ரல் 1/√x அப்படிங்கிறத x⁻−1/2 அடிக்கலாமா? √xனா x⁻1/2, 1/√xனா x⁻−1/2 dx. ஸோ இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் x⁻−1/2 x⁻−1/2 + 1 divided by -1/2 + 1 ப்ளஸ் ஒரு c. -1/2 + 1 ப்ளஸ் 1/2 ஆயிரும். ஸோ அப்போ x⁻1/2 டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா -1/2 + 1 வந்து 1/2 ப்ளஸ் c. அப்போ நெக்ஸ்ட் என்ன பாருங்கள், ஐ ஈக்குவல் டு இந்த 1/2 ரெசிப்ராக்கலுக்கு மேலே இருக்கும் 2/1, அதாவது 2 அப்படின்னு ஆயிடும். x⁻1/2 அப்படிங்கிறத √x அப்படின்னு எடுக்கலாம், 2√x + c. இந்த 1/2 முன்னாடி வரப்போ 2/1 அப்படின்னு மாறும். ஸோ 2 x⁻1/2ங்கிறது √x, அப்போ 2√x + c அப்படின்னு சொல்லி இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் யூஸ்ஃபுல்லாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.